அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா ப்ரீவியஸ் டிஆர்பி கொஸ்டின்ல கேட்ட முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ரியல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு 8 கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி தியரி அதுலேயுமே இது கொஸ்டின்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி தியரிலேருந்து ஒரு 8 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த வீடியோவில் 16 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் இந்த வீடியோ கவனிக்கிறதுக்கு முன்னாடி நோட் எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸ் கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூ ஸ்டடி மெட்டீரியல் வேணும். 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 7 புக்லெட் வேணுன்றவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. ஸோ இந்த 7 புக்லெட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. 7 புக்லெட்டுமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பேன். ஒரு 8000 ப்ராப்ளம் கிட்ட கவர் ஆயிருக்கும். ஒரு ஃபார்முலா புக்லெட்டுமே கூட கொடுத்துருவேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் xn be a sequence of real numbers defined by xn equal to 3n square plus 1 divided by 2n square plus 5. The limit of xn என்ன அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் எந்த புக்லேருந்து கேட்டிருக்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் வந்து இந்த புக்லேருந்து எடுத்திருக்கீங்க, இந்த எக்ஸசைஸ்லேருந்து எடுத்திருக்கின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதுக்கு சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ லிமிட் எடுக்கணும் என்ன பண்ணும், நியூமரேட்டர் பவர்ஸ் வந்து டினாமினேட்டர் பவர்ஸை கேன்சல் பண்ணிட்டு அகைன் நீங்கள் லிமிட் அப்ரோச் பண்ணணும். ஸோ n ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ பவர்ஸ் கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3/2 3/2 கிடைக்கும். 1/n ஸ்கொயர்னா as லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு இங்கே போயிடும். இது 0 கன்வெர்ஜ் ஆகும். n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு 1/n எடுத்துக்கிட்டாலும் சரி 1/n ஸ்கொயர் எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுமே டென்ஸ் டு 0 தான். ஓகே, ஸோ அப்போ லிமிட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3/2 கிடைக்கும். ஸோ எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. லெட் xn be a decreasing sequence of real numbers which is bounded below. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜ் ஆகும். சப்போஸ் xn be a increasing sequence of real number which is bounded above வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மோனோட்டான் கன்வெர்ஜன்ஸ் தான் சொல்லுவோம். சீக்வன்ஸ் இஸ் மோனோட்டானிக் either increasing or decreasing which is bounded below or bounded above வந்தால் அந்த சீரிஸ் ஆல்வேஸ் என்னவாகும், கன்வெர்ஜ் ஆகும். இது வந்து மோனோட்டான்ஸ் தேரம், ரொம்ப முக்கியமான தேரங்க. அடுத்து பாருங்க, இஃப் லிமிட் xn equal to l லிமிட் xn yn equal to mன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லிமிட் ஆஃப் 2xn minus 3yn plus 1 எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ லிமிட் நீங்கள் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் தான், லீனியர் ஓவர் அடிஷன்ன்றதால 2 times limit of xn minus 3 times limit of yn plus 1 வந்து நிற்கும். ஸோ இதனுடைய லிமிட் வந்து எல்னு டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே எல்லை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் yn லிமிட் வந்து m. ஸோ அப்போ என்ன கிடைக்கும், 2l minus 3m plus 1 வந்து நிற்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the sequence xn equal to -1 whole power n divided by n plus 1 இது வந்து கன்வெர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஆட் அண்ட் ஈவனாக டேர்ம்ஸ் புரியுங்க. ஈவன் டேர்ம்ஸ்க்கு என்ன ஆகும், n/n plus 1 வரும். ஆட் டேர்ம்ஸ்க்கு வந்து -n/n plus 1 வரும். ஸோ ஆடு கேஸுக்கும் பார்த்தீங்கன்னா -n/n plus 1 வரும். அதே போல் ஈவன் கேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா n/n plus 1 வரும். ஸோ லிமிட் எடுங்க, லிமிட் தானே ஆகும், -1 வந்துடும். இதுக்கு வந்து +1 வரும். கரெக்டுங்களா? ஸோ -1 divided by n plus 1 என்ன காமன் அவுட் பண்ணீங்கன்னா -1/1 plus 1/n வரும். லிமிட் எடுத்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, -1 வந்து நிற்கும். ஸோ ஆட் அண்ட் டேர்ம் ஈவனை நீங்கள் பிரிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, +1 -1 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது. அதனால இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு டைவர்ஜன் சீக்வன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க, இஃப் லிமிட் ஆஃப் xn equal to a and லிமிட் ஆஃப் yn equal to b இருந்தால் லிமிட் ஆஃப் xn minus yn ஆகும், a minus bக்கு கன்வெர்ஜ் ஆகும். அதாவது அப்சல்யூட் டேர்ம்ஸ் ஆஃப் xn minus yn. ஸோ அப்சல்யூட் டேர்ம்ஸ் ஆஃப் mod a minus b கிடைக்கும். ஓகே, அடுத்து which of the following sequence is கோஷி, எந்த சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆகுது அதான் கோஷி சீக்வன்ஸ். இது டைவர்ஜ், இது டைவர்ஜ், இது டைவர்ஜ். அப்போ எது கன்வெர்ஜ் ஆகும், 1/n வந்து கன்வெர்ஜ் டு 0. ஏன்னா எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ்னா உங்களுக்கு ஒரு கோஷி சீக்வன்ஸ். அதை வச்சு இது ஈஸியாக முடிச்சலாம். எவ்வளோ ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்க. அடுத்து if f of x equal to x square, f is continuous function சொல்றாங்க. s discontinuity at x equal to 0 சொல்றாங்க. f is continuous only on open interval minus infinity, 0 சொல்றாங்க. none of the above சொல்றாங்க. இது வந்து r ல வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் f of x equal to x square வந்து த்ரூஅவுட் டொமைன் r ல வந்து உங்களுக்கு என்னது, இது வந்து ஒரு கண்டினியூஸ் மேப். ஸோ ஒன்லின்றது ஃபால்ஸு, டிஸ்கன்டினியூட்டி ஃபால்ஸு, none of the above ஃபால்ஸு, கண்டினியூஸ் ஆன் rன்றது கரெக்ட். அடுத்தது if f is continuous function on a closed interval a, b இருந்தால் f என்னவா இருக்கும், ஸோ யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் as well as பவுண்டடாக இருக்கும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன காம்பாக்ட் செட் அட்டைன்ஸ் பவுண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆனால் காம்பாக்ட் இன்டர்வல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆல்வேஸ் என்னவா இருக்கும், ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ப்ராபபிலிட்டிஸ் வந்து கொஸ்டின் பார்க்க போகிறோம். If a and b are two events such that probability of a equal to 0.6, probability of b equal to 0.5 கொடுத்துட்டாங்க. probability of a intersection b வந்து 0.3 கொடுத்துருக்காங்க. வாட் அபவுட் probability of a union b ன்றதை கேட்குறாங்க. ஸோ அப்போ a union b யோட ப்ராப்பர்ட்டி பாருங்க, probability of a union b equal to probability of a probability of b minus probability of a intersection b. ஸோ வேல்யூஸை புட் பண்ணுங்க, சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு என்ன கிடைக்கும், 0.8. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து பாருங்க, if a and b are mutually exclusive events and probability of a and b equal to கேட்குறாங்க. mutually exclusive eventனா a intersection b வந்து empty வரும். அப்போ probability of a intersection b நமக்கு என்ன கிடைக்கும், டிஃபால்ட்டாக 0 கிடைச்சிட போகுது. அப்போ இந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணுங்க. probability of a union b equal to probability of a plus probability of b minus probability of a intersection b. a intersection b யோட வேல்யூ என்னது உங்களுக்கு 0. அப்போ probability of a union b is nothing but probability of a plus probability of b. வேலை முடியுது. அடுத்து பாருங்க, இப்போ a and b are two independent events, probability of a intersection b என்னன்னு கேட்குறாங்க. probability of a into probability of b, split of the events எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இந்த தியரம்லாம் நீங்கள் அழகாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன ரிசல்ட்ஸ், என்னென்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும்.
பாருங்க ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி வந்து 0.7, ப்ராபர்ட்டி ஆஃப் பி வந்து 0.5, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கேட்கறாங்க. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கிவன் பி ஃபார்முலா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் டிவைட் பை ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஃபார்முலா. அதே போல பி கிவன் ஏக்கு இங்க டினாமினேட்டர்ல ஏ போட போறீங்க. ஸோ இந்த ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தான் கேட்கறாங்க. இதுக்கு மல்டிபிள் பண்ணிவிட்டு கிவன் வேல்யூஸ் முடிச்சு விடுங்க. என்ன கிடைக்கும் 0.35 கிடைக்கும். அடுத்து in a sample space S with n equally likely outcomes கிடைக்குது. If event A has a m outcomes and the probability of A in number of possible events divided by number of outcomes of present event divided by possible outcomes. அப்பனா m by n கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இதுக்கு கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க 3 coins are tossed, the probability of getting exactly 2 heads. 2 heads 3 coins toss பண்ணும்போது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2/3, அப்போ 8 elements கிடைக்கும். எக்ஸாக்ட்லி 2 ஹெட்டுக்கான வே ஆஃப் அக்கர்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் டைல் ஹெட்னு கிடைக்கும். அப்போ ப்ராபபிள் அவுட்கம் டிவைட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் அப்போனா 3/8. அவ்வளோதாங்க, சிம்பிள், அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் பேசிக்காகவும் உங்களுக்கு தெரியும். ப்ராபர்ட்டி ஓரியன்டான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸும் நான் அடுத்தடுத்து வீடியோ கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது போல நிறைய MCQ கலெக்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். அடுத்து a card is drawn at random from the well shuffled deck of 52 cards. The probability that a card is king அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டோட்டலாக 4 கிங் கார்ட்ஸ் இருக்கும் இன்னும் 52 கார்ட்ஸில். அப்போ ப்ராபர்ட்டி பார்த்தீங்கன்னா 4/52. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் 1/13. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து 2 dice are thrown. The probability that sum of numbers on the top of face வந்து 7 வரணும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் 1 6 2 5 3 4 4 3 5 2 6 1 கிடைக்கும். அப்போ டோட்டல் அவுட்கம்ஸ் வந்து 6 கிடைக்குது. பாசிபிள் அவுட்கம்ஸ் வந்து 36. அப்போ 6/36 வேல்யூ என்ன கிடைக்கும் 1/12. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஆர்பி மேக்ஸ் ரிலேட்டடாக 7 புக்லெட் காம்போ ஆஃபரில் யூஜி டிஆர்பிக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த 7 புக்லெட் வாங்குறீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ டிலே பண்ணாமல் இப்போவே புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய நீங்கள் ப்ரெசென்ட்டில் கற்றுக்கிட்டே வருவீங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டெய்லி டெஸ்ட் எடுப்பேன். பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் சண்டே டைம்ல டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.